வீட்டு மனையில் சட்டவிரோதமாக சர்ச்சு கட்டுறதுக்கு முற்பட்டிருக்கிறார்கள். அதற்கு விஸ்வ இந்து பரிஷத் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கரூரில் இருக்கக்கூடிய காதப்பாறை அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து, அதில் பொன்னகர் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில், அந்த பொன்னகர் பகுதியில் பெரும்பான்மையாக இருக்கவர்கள் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து இப்போ வீட்டு மனைகள் பிளாட் போட்டு விற்பனைக்கு இருந்திருக்கு. அப்படி விற்பனைக்குள்ளே ஒரு இடத்துல வந்து ஒரு பிளாட்டை விலைக்கு வாங்கின அந்த இடத்துல வந்து அதை வீட்டு மனைங்கிற பேரில் அதை வாங்கிட்டு அந்த இடத்துல சர்ச்சு கட்டுவதற்கான முற்பட்டிருக்கிறார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஸ்வ இந்து பரிஷத் இப்போ கலெக்டரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்கதையாகி விட்டது தமிழ்நாட்டில். அதுவும் இப்போ குறிப்பாக திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு ஒரு யூஷுவல் அஃபேர் ஆயிடுச்சு. அதனால் வந்தவுடனே கிறிஸ்தவனுக்கு எங்கே இடம் இருந்தாலும் அவன் எதை வேணாலும் கட்டுவான் அவன் அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து நம்ம மைனாரிட்டி கமிஷனில் இருந்த நம்ம பீட்டர் அல்ஃபோன்ஸ் கூட சொன்ன உடனே கிறிஸ்தவர்கள்லாம் ஒரு கோரிக்கை வைத்த உடனே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது அப்படி வீட்டு மனைகளில் கட்டக்கூடாதுன்னு. இப்போ வந்து மனு கொடுக்கலாம் நான் கட்டுறதுக்கு. அந்த மனுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில க்ரைட்டீரியாக்களை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் கலெக்டர் அதுக்கு சாங்ஷன் கொடுக்கும். ஜென்ரலாக இது அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. இப்போ என்ன ஒரு சட்டம் கொண்டு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அரசாங்கத்திலேருந்து, ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு கலெக்டர் உத்தரவு கொடுக்காட்டா நீங்கள் போய் கட்டிக்கலாம் அப்படின்னு வந்து இந்த சர்ச்சு கட்டுவதற்கு ஏதுவாக இவங்க ஒரு உத்தரவை வரை போட்டு கள்ளச்சர்ச்சுக்கு வேகப்படுத்துவதற்காக, ஏன்னா இது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டுக்காக செய்யப்பட்ட ஒரு வேலை. இப்போ இதை வைத்துக்கொண்டு பல இடங்களில் சர்ச்சு கட்டக்கூடிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக கரூர் மாவட்டம் இப்பொழுது கொஞ்ச காலமாக குறிவைக்கப்படுகிறது. சமீபத்தில் கூட நம்ம முதலிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அது குளித்தலை அசம்பிளி கூட தோகமலைங்கக்கூடிய ஒரு ஒன்றியத்தில். அந்த முதலிப்பட்டியில் என்ன அப்படின்னா, ஒரு பால்வாடி நடத்தக்கூடிய ஒரு இதில் ஒரு டீச்சர் அம்மா, அது சமீபத்தில் அது மதம் மாதிரி அங்கே வந்து பால்வாடியில் வந்து கிறிஸ்தவ பாடங்கள் நடத்த தொடங்கிச்சு. அப்போ அதை வீடியோ எடுத்து வந்து குளித்தலை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இன்றைக்கி வர சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல இது அந்த மாவட்டத்தில். அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகங்கள், இந்த மாவட்டம் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா மாவட்டமும் இந்த லட்சணமாக தான் இருக்கும். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம், ஒன்றால் முடிஞ்சதை பாரு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இப்போ தமிழ்நாடு வந்து விட்டது. அதனால் அயோத்தி போராட்டம் மாதிரி தமிழகத்தில் பல போராட்டங்கள் இனி பிற்காலத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அது எப்படிப்பட்ட ஒரு முடிவை எட்டிச்சுன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இன்று தமிழகத்தை வந்து இன்று அரசு தள்ளி கொண்டிருக்கிறதுங்கக்கூடிய பயம் நமக்கு இருக்குது. ஏன்னா நீ வந்து சட்டத்தை இது பண்ண மாட்ட, ஏற்கனவே ரூல்ஸ் இருக்குது, அதாவது முனிசிபல் பில்டிங் ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டை வீட்டோ பண்ணுறதுக்கு நீ ஆர்டர் போடுவ. அதுக்கப்புறம் பாருங்கள், காயாமொழின்னு ஒரு ஊர் எங்கன்னா நம்ம தெற்க இருக்குது, காயாமொழியில் இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து. அங்கே என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவம் கூட இல்லாத இடத்துல ஒரு கட்டடத்தை வாங்கி கட்டி அதுக்கு எதிராக ஹிந்துக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வேறு கொடுக்குறார். இதனாலெல்லாம் மத பிரச்சனையெல்லாம் வந்துடாது, இன்னொரு மதம் இருக்கிற இடத்துல போய் இன்னொரு சர்ச்சை வந்தால் தான் மத நல்லிணக்கம் ஏற்படும் அப்படிங்கிறாரு. அப்போ இதே ஜட்ஜு என்ன சொல்லணும், அப்போ அதேமாதிரி ஹிந்து ஊர்வலம், தேசிய கொடி ஊர்வலம் போகும்போது அந்த சர்ச்சு மசூதி வழி போகிறதுக்கு வந்து அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஜட்ஜு சொல்லலை. தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு போட்டுச்சு இல்லை? ஆமாம். 75வது விடுதலை தினம் வந்த உடனே தேசிய கொடி ஊர்வலம் வந்து சர்ச்சு மசூதி பக்கம் போகிறதுக்கு வந்து தப்பு, அதனால லா அண்ட் ஆர்டர் ஏற்படும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி எப்படி சொல்லலாம்னு அன்றைக்கி எந்த ஜட்ஜுக்கும் வந்து குமுறலை. இது தனிக்கு தேசிய கொடிக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இதே மாவட்டத்தில் தான் ஆர்டரும் போட்டாங்க, அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் ஆர்டரே போட்டான் போலீஸ்காரன். இப்போ என்ன அப்படின்னு சொன்னான்னா, இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறேன். அப்போ இந்த கோர்ட்டுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி சில வியாதிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு மனையை வாங்குறது, அந்த மனையில் ஒரு பிளாட்டை போடுறது, இது பல இடத்துல இருக்கும். நீங்கள் வந்து பல ஹைவேல போனீங்கன்னா ஆளே இருக்காதானா ஒரு சர்ச்சு மட்டும் இருக்கும். பார்த்துருக்கேன் பல ஹைவேல. இதெல்லாம் எப்படின்னா, இந்த மாதிரி பிளாட்டு போடும்போது அது என்றைக்கு அங்கே வீடுகள் வருதோ அன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிறது. அதாவது நம்ம வந்து மழை வர்றதுக்கு முன்னாடி விதையை போட்டு விடுவோம்ல, சித்திரையில் விதைச்சி அதுக்கப்புறம் வந்து இடவப்பாதி மழையில் நமக்கு முளைக்கும்ல. ஸோ இப்போ அந்த சிஸ்டத்தில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது. இப்போ இவன் மட்டும் இல்லை, துளுக்கணும் பண்ணுறான். இப்போ இவங்க இந்த இதே கரூர் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோமலை ஒன்றியத்தில்
பல இடங்களில் வந்து துலுக்க நிறைய பிளாட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பற்காலத்தில் இதாகத்தான் மாறப்போகிறது. ஸோ இது ஒரு புது ஸ்ட்ராட்டஜி. நான் இன்றைக்கி என் நண்பர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார், நம்ம களக்காடு பக்கத்தில் ஒரு ஊரில் துலுகனே இல்லை, ஆனால் ஒரு மசூதி மட்டும் இருக்குது, யார் வந்து கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியலேன்னு. ஸோ இது ஒரு ஃபேஷன். அது எப்படின்னு சொன்னாலே இது ஒரு மெத்தட். நம்ம வந்து அது பிற்காலத்தில் அது வளரும்போது அந்த இடத்த நாம் கைப்பற்றலாம். அப்போ வந்து நீ இது பழைய என்னடா திடீர்னு ஹிந்துக்கள் இருக்கிற இடத்துல சர்ச்சை வந்து இந்த சர்ச்சை தான் 50 வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. ஆமாம் ஆமாம். என்னை பிளாட்டு ஏற்பட்டதோ அன்றைக்கே எங்கள் சர்ச்சை வந்துருச்சு. ஸோ இது ஒரு கிறிஸ்தவம் கூட இல்லாட்டாலும் இந்த மாதிரி கட்டி வச்சு அதுக்கப்புறம் அதாவது பார்க்குறது ரியல் எஸ்டேட்டில். இப்போ ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, இந்த இடத்துல நாளைக்கு நல்ல விலை வரும், அந்த மாதிரி நாளைக்கு இந்த இடம் நல்லபடியாக வரும், அப்போ அந்த இடத்துல முன்னாடியே ஒரு சர்ச்சை கட்டி வை. இன்றைக்கி கரூர் மாவட்டத்தில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் இதை முன்னாடியே தடுத்துருக்காங்க. இதை மாதிரி பல இடங்களில் வருது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் ஹிந்து அமைப்புகள் ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் இருக்க வேண்டும்னு? அது பக்கத்தில் இருக்கிறதுனால உடனடியாக அது தடுக்கப்பட்டது. இதே மாதிரி வலுவாக ஹிந்து அமைப்புகள் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் இருந்தால்தான் இந்த மாதிரியான சூழ்ச்சிகளை தடுக்க முடியும் என்று இதை தடுத்திருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினருக்கு நமது சிறந்தார்ந்த வணக்கங்கள். இதை ஒரு பெரிய சேவையாக நான் பார்க்குறேன். ஏன்னா நீ பிளான் பண்ணி மதம் மாத்துற அப்படின்னு சொன்னால் உன் பிளானை முன்கூட்டியே தடுக்கக்கூடிய அளவுக்கு ஹிந்துக்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த ஹிந்துக்கள் உண்மைக்குமே மிகுந்த திறமைசாலிகள். ஏன்னா அன்றைக்கே நடக்கிற கஷ்டம் என்ன, அன்றைக்கே நமக்கு என்ன ஆபத்து இருக்குதுன்னு தெரியாமல் ஹிந்துக்கள் இருந்த காரணத்தினால தான் வெளிநாட்டுக்காரங்களாம் அந்த நாட்டுக்கு படையெடுக்க வந்தான். ஏன்னா இவன் ரொம்ப தர்மப்படி இருப்பான், நம்மாள். அவன் அதர்மமே உருவானவனாக இருப்பான். இவன் எதை சொன்னாலும் நம்புவான். இப்படித்தான் நம்ம நாட்டில் ஹிந்து அழிஞ்சு போனான். ஆனால் இந்த ஹிந்து பரவாயில்ல, அவன் சூழ்ச்சியை முன்னக்கூட்டியே தெரிஞ்சு சரியாக ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். அதனால் இவங்களெல்லாம் என்ன சொல்லணும்னா நவீன கால சிவாஜிகள்னு சொல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2-3 ராஜாக்கள் தான் இந்தியாவில் வந்து இவனுங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருந்த ராஜா. வேறு ராஜாக்கள்லாம் அப்படி இல்லை. அந்த வம்சத்தில் வந்த தொண்டர்களாக நான் இவர்களை பார்க்கிறேன். இவர்களது செயல் மிகவும் பாராட்டத்தக்கது.